الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. سورة المعارج. அளவற்ற அருளாளர் அன்பானி அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்வதன் பின்னால் இன்றைய பொதுவாக பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என்பதற்கு மேலான நம்முடைய நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் என்ற காலத்தமது வாழ்வில் பெற்று வெற்றிகளை கண்டார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோர் நாயகரும் மனிதனுக்கு பின்னால் நிலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கப்பெறுவாங்க என்று வாழ்த்துகிறே. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, சிறார்களே, இந்த பொதுவா பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை வைத்துக் கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானதற்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாததற்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் சோர்வான கவலையான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இவருடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத்துக் கொள்ளிக் கொள்கிறேன். எனவே அந்த அல்லாஹ்வை பயந்து நாளே வறுமையினாலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தனாலே வறுமையினாலே அல்லாஹ் தபீபுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு அருள் புரிவானான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமைமிக்க சகோதரர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரமதானுக்கு முந்தைய மாதம் ஷஅபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெருமதியான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அமல்கள் செய்வதற்கு சிரமம் எடுத்துக் கொண்ட மாதம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானுடைய பரவான அந்த நோவுகள் நோக்கின்ற அந்த மாதத்திற்கு அடுத்த
அடுத்ததாக அதிகமான சுண்ணத்தான நோன்புகள் நோக்கிருக்கின்ற மாதம் ஷாபானுடைய மாதம். எந்த அவர்கள் கூட சில பகவான நோன்புகள் பல்லாது இருந்தால் அந்த பகவான நோன்புகளை நோக்குவதற்காக இந்த ஷாபானுடைய மாதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நோக்கிருக்கின்ற போது அன்னாருடைய மனைவிமார்கள் அந்த மாதத்திலே நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ரமலானுக்கு முன்னதாக எங்களை தயார் பண்ண, எங்களை நோம்புக்கு அழைக்கப்படுவதற்காக இந்த ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால் உள்ள மாதங்களை அதிக பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அதிகமாக குர்ஆன் திலாவத்துகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு பெருமையான மாதத்தை அந்த மாதம் அதிகமாக நோன்பு நோட்டுக் கொள்வோம். அதிகமாக குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபட்டுக் கொள்வோம். தான தர்மங்களை அதிகமாக செய்து கொள்வோம். எனவே ரமலானுக்கு முன்னதாக இந்த உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வோம். உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வோம். ஆன்மீக பகுதியை அந்த இரண்டு பகுதியை வளர்த்துவிட்டால் போதாது, பொருளாதார ரீதியான முறைகளை நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். எனவே எப்படியான ஒரு தயாரிப்போடு நாம் ரமலானை அடைவதற்கு வேண்டியிருப்போம். எனவே எங்களை விட்டு பிரியாமலை கொடுத்திருக்கின்ற ஒரு மாதம் இந்த ஷாபானுக்கு முன்னால் இருக்கின்ற ரஜபுடைய மாதம். வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சாதனைகளை இந்த சமூகத்திற்காக நிகழ்த்திய ஒரு மாதம். மௌஜிஸா என்ற அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு மாதம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரஜபுடைய மாதத்தில் 27ஆம் துறையன்று ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுதான் மிஅராஜ், இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பயணம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய யுகத்திலே எந்த டெக்னாலஜி இல்லாத காலம், எந்த ஜிஎஸ்ஓ இல்லாத காலம், எந்த ராக்கெட் இல்லாத காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே 7 வானங்களையும் கடந்து சுவர்க்கம், நரகம், இன்னொரு 100க்கும் மேற்பட்ட காட்சிகளை ஒரு நாள் இரவிலே கண்டு அந்த காட்சிகளை எல்லாம் கண்முன் நிறுத்தி இந்த சமூகத்திற்காக அதிர்வுகளாக, சம்பவங்களாக இந்த சமூகம் அறிந்தவர்களுக்காக எடுத்துக் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு மாதம் எங்களை விட்டு கடந்த மாதம். எனவே அந்த வகையிலே அந்த ரஜபுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வு அதுதான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். அதை சுருக்கமாக ஒரு வகுத்து சொல்லலாம் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறுவதற்கு ஒரு வருடம் 5 மாதங்களுக்கு முன்னர் ஹிஜ்ரத்தின் முந்தைய வருடம் ரஜப் மாதம் 27ஆம் துறை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதிலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணமாகும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 51வது வயதிலே மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தை சுருக்கமாக சொல்லப்போனால் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கஅபத்துல்லாஹ்வை, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹ் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்டதாகவும், இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது மிஅராஜ் பயணம் மேற்கொண்டதாகவும், இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்டதாகவும் வந்திருக்கிறது. அன்பானவர்களே, உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யார்? உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் உடன் பிறந்த சகோதரி ஆவார். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகள் ஆவார். அவர்கள் தான் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எனவே அன்னதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிக் கொண்டிருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 70,000 மலக்குமார்களோடு அங்கே இருந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வானவர்கள் அடிக்கடி இறங்குவது வழக்கம். வானவர்கள் 6566 ஆயத்துகள் அறுப்பதற்காக கனிமாவர்களே மக்கியா மதனியான்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இறங்குவதற்காக அல்லாஹ் பயன்படுத்திய 2 நகரம் மக்கா, மதீனா. குர்ஆன் 23 வருடங்கள் குர்ஆன் இறங்கியது.
அதிலே சொல்லலாம் அவர்கள் வாழ்வின் அந்த பருவத்திலே மக்காவிலே அதாவது 13 வருடங்கள் சொல்லலாம் நிகழ்ச்சியிலே கொண்டார்கள் 13வது வயது 63வது வயதிலே மகாத்தார்கள் 14 10 வருடங்களும் மொத்தமாக 6666 ஆயிரங்கள் ஒரு புத்தக வழியிலே ஒரு வேத வழியிலே கையில் இருக்கக்கூடிய நூல் சாதாரணமாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருடம் 2 வருடத்துக்கு அல்ல, 23 வருடங்கள் கட்டமாக பெருமானாருக்கு வகை மூலமாக நிறைவேற்றப்பட்டதுதான் இந்த குர்ஆன் எங்களுக்கு இலகுவாக கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு எளிய வேதங்கள் சூழி எடுத்து பாருங்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளும் அல்லது சில கவிஞர்களுடைய சில கவிதைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டு எந்த அளவாக அந்த வேதங்கள் அந்த நூல்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனில் எந்த மாற்றமும் கிடையாது. குர்ஆன் மாற்றப்படுவது கிடையாது, அதை மாற்றவும் முடியாது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அல்ல, ஒரு எழுத்தை கூட யாருக்கும் மாற்ற முடியாது. அந்த அற்புதமான வேதம் குர்ஆனாக இருக்கிறது. எனவே இந்த தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே 70000 மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையை போல குர்ஆனுடைய ஆயத்துக்களை தான் சொல்வதற்கிறார்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்களை பார்த்து கேட்டார்கள். பிஐய ஆயத்தின் அன்ஸல்த யா ஜிப்ரீல் ஆயத்துர் ரஹ்மா அவ் ஆயத்துல் அஸாப் என்ன ஆயத்துல் அஸாப் அதாவது ஆயத்தையா ரஹ்மத்துல் ஆயத்தையா யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வதற்கிறீர்கள் இறக்க போகிறீர்கள் என்று கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆயத்தை இல்லை இல்லை குர்ஆன் இன்று கொண்டு வரவில்லை, குர்ஆனுடைய வசனத்தை இன்று கொண்டு வரவில்லை. அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான். அதற்குத்தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலதும் உயரத்தில் எல்லா பகுதிகளையும் உங்கள் நூறு வாழ்வர்களை உங்களுக்கு முன்னால் எடுத்திருக்கிறேன். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். அன்பானவர்களை அப்படி என்றால் எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கேள்விக்கு ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை ஒரு நாள் ஒரு பயணம் கொடுப்பதற்காக உங்களுடைய முன்சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்காக உங்களுக்கு என்னென்ன தந்திருக்கிறாங்க வெகுமதிகளை பெறுவதற்காக காட்டுவதற்காக சுவர்க்கம் நரகம் போன்றவைகளெல்லாம் முன்னால் காணுவதற்காக என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அங்கே பதில் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் உம்மத்தியுடைய உம்மத்துக்கு நடந்து போயிட்டு சமூகத்தை பற்றி கவலைப்பட்டது. அப்போது கேட்டார்கள், என்னுடைய உம்மத்துக்கு ஏதாவது அல்லாஹ் சொன்னானா என்று கேட்டார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துக்காக அவருடைய மனதிலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு போது முஹம்மதை புறப்படுங்கள் புறப்படுகிறார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகின்றார்கள். புராக் என்ற ஒரு வாகனத்தை அல்லாஹ் தயார்படுத்துகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார். உடனே ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சை புலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாருடைய நெஞ்சை புலந்து அதனை ஜம்சம் நீரினால் கழுவி ஈமானாலும் ஞானத்தாலும் அதை நிரப்பி அவரை ஒரு சுத்தவானாக அவர் அந்த பயணத்துக்கு ஏற்றால் போல் அவரை அங்கே தயார் பண்ணிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஹ்ராஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக அவருடைய உள்ளம் அங்கே கழுவப்படுகிறது. அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் புராக் வாகனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாகனம், சுவர்க்கத்து வாகனம், அந்த வாகனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம். அங்கே அந்த புராக் வாகனம் இருக்கிறது. அன்பானவர்களே, அதனுடைய உடல் அமைப்பு மனிதனுடைய உடல் அமைப்பின் போது விசாலமான ஒரு வாகனம். கண்ணியமானவர்களே, அதனுடைய உடல் அமைப்பு மனித உடல் அமைப்பை போல, அதனுடைய முகம் குதிரையின் முகத்தை போல, அதனுடைய கால்கள் எல்லாம் ஒட்டகத்தின் கால்களை போல, அதனுடைய வேகம் எந்த ஒரு வேகம் என்றால் ஒளியை விட வேகமானது, அதாவது ஒளியை விட அதிகமானது, கண் சிவட்டும்
வானத்தை விண்ணுலகை கடக்கும் சக்தி வாய்ந்தது அந்த வாகனம். அன்பானவர்களே, அந்த துராக்கு வாகனத்துக்கு அல்லாஹ் அந்த அளவு சக்தியை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அல்லாஹ் அழைத்து செல்கிறார். அல்லாஹ் அந்த வரலாறை பேசுகின்ற போது குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். நான் ஆபத்தில் ஓதி காட்டிய குர்ஆனுடைய ஆயத் சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லஸீ பாரக்னா ஹவ்லஹு லியுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையான ரப்பு எத்தகையவன் என்றால் அவன்தான் நம்முடைய அடியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் அழைத்து சென்றான். ஒரு இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான். எனவே அந்த வரக்கத்தான இடங்களை காட்டுவதற்காக, அந்த வரக்கத்தான இடங்கள் எல்லாம் அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அன்னவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள். கஅபத்துல்லாஹுடைய கோவில் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. சுருக்கமாக சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்கிறார். பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றது மகானவர்களே, பைத்துல் முகத்தஸுடைய வரலாறு அளப்பெரிய அதனுடைய வரலாறு சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல. நான் நீங்களும் கஅபத்துல்லாஹுடைய வரலாறை ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். கஅபத்துல்லாஹுடைய வரலாறு ஆயிரத்து கருத்தை வைத்திருக்கிறோம். அது இப்போது கருப்பு கல்லாக இருந்தாலும் மக்களுடைய பாவங்கள், மக்கள் பாவம் செய்த மனிதர்கள் அதை தொட்டு தொட்டு வெண்மையான கருத்தான் இந்த கருப்பு கல்லாக இருக்கிறது. அந்த மண்ணு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை கூட வழியிலே கொண்டு செல்ல முடியாத அவ்வளவு பெருமதியான ஒரு நகரம் தான் அந்த கஅபத்துல்லாஹ் இதனுடைய கிப்லாவாக இருக்கின்ற அந்த மண், அந்த நகரம், அந்த மஸ்ஜித். அன்பானவர்களே, அதை பற்றி ஓரளவு நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் என்னுடைய கிப்லா என்பதால். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமையும் அதே போன்று விளங்கி வைத்திருப்பதை போல மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பைத்துல் முகத்தஸையும் இந்த எங்களுடைய புரட்சி போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அது ஒரு புண்ணிய பூமி, அது ஒரு பெருமதியான பூமி. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தியாகிக்கு கூறிய இடங்களிலே ஒரு இடம். கலிமாவர்களே, நபிமார்கள் இதற்கு தெரியும். சுமாராக குர்ஆனில் அல்லாஹ் 25க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய பெயரையே பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய ஸ்டோரி வரலாறையும் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த அதிகமான நபிமார்களில் 90% நபிமார்கள் வாழ்ந்த பகுதி பலஸ்தீன், அந்த எருசலேம், அந்த எகிப்து மண்ணின் பக்கத்திலே உள்ள பகுதிதான். குர்ஆனை பற்றி பாருங்கள். குர்ஆனிலே 3வது சூரா சூரத்து ஆல இம்ரான். இம்ரான் என்றால் இம்ரானுடைய குடும்பம். கனிமானவர்களே, குர்ஆனிலே 3வது சூரா சூரத்து ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பம். அந்த இம்ரானுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே 200 ஆயத்துக்களை கொண்ட சூறா. அந்த இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்த இடம் தெரியுமா? அந்த பலஸ்தீன் பூமிதான். பைத்துல் முகத்தஸ் பூமிதான் மன்னர்களே. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணிற்காக துஆ செய்திருக்கிறார்கள். இன்றைய போராட்டத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எதை சொல்கிறேன்? அந்த மண் பெருமதியானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தவர்கள் எப்படி கஅபத்துல்லாஹை கட்டி பிடித்தார்களோ, எப்படி கஅபத்துல்லாஹை புனர்நிர்மாணம் செய்தார்களோ, அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தவர்கள் தான் பைத்துல் முகத்தஸுடைய புனர்நிர்மாண வேலையை செய்தார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்திலே காலையிலே பகல் நேரத்திலே மஸ்ஜிதை கட்டுவார்கள். அடுத்த நாள் காலையானால் காலையிலே கட்டிய பகல் நேரங்களிலே கட்டிய அந்த கட்டிடம் உடைந்துவிடும். காலையிலே வீடு கட்டுவார்கள், அடுத்த நாள் இரவு உடைந்துவிடும். இப்படியே நடக்கும். ஒருமுறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் அவர்களை செய்தார்கள், இறைவா, என்னுடைய வீட்டை கட்டுகிறேன், உன்னுடைய ஆலயத்தை, உன்னுடைய வீட்டை கட்டுகிறேன், எனக்கு இந்த நிலையாக இருக்கிறது உதவி செய்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் மூலமாக அல்லாஹ் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி அங்கிருந்து எழுதுகிறார்கள். அவர்களை அங்கே நியமித்து அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக இந்த உலகத்திலே ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு மீட்சினத்தை
ஜீன்களுக்கான ஒரு பள்ளியை கட்டுமாறு அல்குர்ஆனிலே அந்த வரலாறை பேசுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லீடரான தொழுப்பாகத்தை போட்டு அப்படியே அந்த மஸ்ஜிதை கட்ட அங்கே தொடங்குகின்றார்கள். அன்பானவர்களே, மஸ்ஜிதுடைய பணி நடந்து கொண்டு போகிறது. ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். மஸ்ஜிதுடைய வேலை நிறைவடையவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்பார்வையாக இருந்தவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். ஆனால் இவருடைய பார்வையை அங்கே செலுத்தியவாறே அங்கே அவர் இருக்கின்றார்கள். அங்கே உள்ள ஜின்கள் எல்லாம் செய்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவசரமான கட்டிட வேலையை முடிக்கிறார்கள். கட்டிட வேலையை முடிந்ததற்கு பின்னால் தான் அவர், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊன்றி அந்த பொருளை கரையான்கள் அழைத்து அந்த பொருள் கீழே விட அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கீழே தருகிறார்கள். அப்போதுதான் ஜின்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்திருந்தார். அல்லாஹ் நினைத்தால் இதையை செய்வதற்காக கட்டி வைக்க வேண்டும். ஆனால் அதற்கு அவர்களை விட்டது. வீடுக்குள்ளே சென்றால் ஆக்சிஜன் வெளியே வருவதற்கு யூனுஸ் நபியை இங்கே உள்ளவைகள் எல்லாம் அவைகளைத்தான் நாங்கள் நம்புவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரிகள் அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய சக்தியை நம்பினார். இன்று நாம் அதற்கேவாளர்களால் தான் இதை செய்ய முடியும், பணக்காரால் தான் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் நினைப்போம். அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்வோம். முன்னால் வந்தவர்கள் சாதித்தது துஆக்களால், சதகாக்களால், கண்ணீர்களால், அழுகையால், தௌபாவால் நிச்சயமாக எங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது, எங்களுக்கும் அந்த இபாதா இருக்கிறது. அதையும் நாங்கள் பயன்படுத்துவார்கள். எனவே இப்படி அந்த வரலாறு நின்றுகிறது. என்ன சொல்லுகின்றால், அங்கே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அங்கே பைத்துல் முகத்தத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த பைத்துல் முகத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கின்ற போது அங்கே அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போதெல்லாம் நம்ம அதான் சொல்லுவார். எல்லா நபிமார்களும் ரூபையும் அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அங்கே எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருத்தர் சொல்லி அதான் சொல்கிறார்கள். அந்த அதானிலே ஒரு வார்த்தை வருகிறது, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வார்த்தை வருகிற போது எல்லா நபிமார்களும் நீங்கள் தான் என்னுடைய தூதர், நீங்கள் தான் என்னுடைய ரசூல் என்று எல்லா நபிமார்களும் அந்த பைத்துல் முகத்தத்திலே கருதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்குதான் எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பியா நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கு வாகனம் அங்குதான் கட்டி வைக்கப்படுகிறது. கட்டி வைக்கப்படுகின்ற அந்த இடத்தில்தான் கண்ணியமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாளர்கள் சமூகத்திற்காக குடிநீரை, சுத்தமான நீரை கொடுப்பாயாக. அந்த புராக்கு வாகனம் எங்கு கட்டி வைக்கப்பட்டதோ அங்கிருந்தான் நல்ல தண்ணி ஊர்களுக்கு ஆரம்பிக்கும். இரண்டாவதிலே இன்று எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்கிறதோ ஊருக்கு பலஸ்தீனுடைய இடம்தான். அவர் இஸ்மாயில் இஸ்லாமுடைய கால்வார்கள் எப்படி சந்ததிகளை உருவாக்கியதோ அதே போல புராக்கு வாகனத்துடைய அடித்தளம் தான் நல்ல நீர்கள் குடிநீருடைய அடிவாரமாக. அந்தாவர்களே அங்கே இப்படி சம்பவம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அங்கே உதவி நடத்துகின்றார்கள். அங்கே அப்படியான அதற்கு அடுத்ததாக நபிமார்களே அதற்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான பயணம் தான் பணி ஏறுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட கட்டமாக, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வேறையான வரலாறு சுருக்கமாக சொல்லுகின்றேன். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இன்னுமே முக்கியமான ஒரு வரலாறு தான் அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தோடு அடங்குகின்ற, அதாவது விண்ணுலகை யாத்திரை என்று நாங்கள் பொதுவாக அழைக்கின்ற அந்த பயணம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக அந்த பயணத்திலே நிறைய காட்சிகளை பார்த்தார்கள். இந்த சமூகத்துக்கு செல்ல வேண்டிய நிறைய விடயங்களை பாடமாக கற்று வந்தார்கள். கண்ணியமானவர்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் மிக அற்புதமான பயணம். அங்குதான் நிறைய காட்சிகளை கண்டார்கள். இந்த சமூகத்திற்காக நிறைய வெகுமதிகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மிஅராஜுடைய பயணம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணம் அங்கே ஆரம்பிக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட கட்டமாக அல்லாஹ் அந்த பயணத்தை எடுத்துச் சென்றான். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வாரத்திலே மிக முக்கியமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுருக்கமாக சொல்கிறேன், இறுதியான முடியுமான தலைப்புகளையும் குறிப்பிட்டேன். சுருக்கமாக சொல்கிறேன். முதல்
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படியே மூன்றாம் இடத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை சந்திக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களை நாலாம் இடத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சந்திக்கிறார்கள். அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல்வர்கள் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஆறாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஏழாம் வானில் அதாவது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களே இதுக்கு நீண்ட சுருக்கமாக சொல்கிறேன். முதலாமானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். விபரம் இருந்தால் நேரம் இருந்தால் விரைவாக சொல்லலாம். முதலாமானில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தபோது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அபூக ஆதம் ஃபஸல்லி அலைஹி, இதுதான் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இதோ இவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபஸல்லத்து அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சலாம் சொல்கிறார்கள். அந்த சலாத்துக்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பதில் சொல்கிறார்கள். பதில் சொல்வதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மர்ஹபா பிபி ஸாலிஹ் வ நபி ஸாலிஹ், நல்ல மகனே நல்ல நபியே வாருங்கள் வாருங்கள் என்று மர்ஹபா மர்ஹபா என்று அங்கே வரவேற்கின்றார்கள். வரவேற்கின்ற முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே செல்கிறார்கள். செல்லக்கூடிய நல்லவர்களே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலப்பக்கமாக பெரும் கூட்டம் இருக்கிறது, அவருடைய இடப்பக்கமாக பெரும் கூட்டம் இருக்கிறது. எந்த வேண்டால் வலது பக்கத்தில் உள்ள கூட்டத்தை பார்க்கின்ற போது சிரிக்கிறார்கள், இடது பக்கத்தில் உள்ள கூட்டத்தை பார்க்கின்ற போது அழுகிறார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சேர்ந்து போனார்கள். கேட்டார்கள், என்ன அழுகிறீர்கள், என்ன சிரிக்கிறீர்கள், எங்களுக்கு கொண்டு வருகிறதில்லையே. அதற்குரிய விளக்கத்தை கேட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழுகின்ற சிரிக்கின்ற காட்சிகளுக்கு ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளக்கி கொடுக்கிறார்கள். வஅமுல் யமீனி மின்ஹும் அம்ருல் ஜன்னah, வலது பக்கத்திலே எங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலது பக்கத்தை பார்த்து சிரித்தார்களே, அவர்கள் தான் வலது பக்கவாசிகள். குர்ஆனிலே அஸ்ஹாபுல் யமீன் என்ற குர்ஆனிலே சொல்வதைப் போல அவர்கள் நான் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்கள், சுவர்க்கவாசிகள் என்றார்கள். இடது பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தை பார்த்து சிரித்தார்கள். இடது பக்கத்தில் உள்ளவர்கள் யார் என்று கேட்ட போது கண்ணியமானவர்களே, இடது பக்கத்தில் உள்ளவர்கள் தான் பாவிகள். இந்த சமூகத்திலே அல்லாஹ் உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் உன்னுடைய கட்டளையை முழுவதும் பின்னால் கொண்டவர்கள் இவர்கள் தான் நரகவாசிகள் என்றார்கள். அதை பார்த்து தான் கண்ணீர் வடிக்கிறேன், என்னுடைய சமூகம் ஒன்று வலது பக்கத்தில் நரகத்தில் இருக்கிறது என்று கவலை கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடப்பக்கத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். அன்பார்களே, இப்படி சம்பவம் சொல்கிறது. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான காட்சிகளை அந்த யாத்திரையிலே அந்த பயணத்திலே காணுகின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு காட்சி தான். சில காட்சிகளை நான் நினைவுபடுத்துகின்றேன். நாவும் சம்பந்தப்பட்ட பலதரமான காட்சிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு பார்க்கிறார். அதே ஒரு காட்சி தான். ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறார்கள். அவருடைய விழாப்புறவிலிருந்து மாமிசம் வெட்டப்பட்டு அவர்களுக்கே பலவந்தமாக புசிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், யார் இவர்கள்? தான் மக்களுடைய விடயத்திலே மக்களை போர் பேசி கோழிகளுடைய தெரிந்தவர்கள். இவர்கள் இதற்கு உபமை என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமான அந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு இன்னும் ஒரு கூட்டத்தை பார்க்கின்ற போது அந்த கூட்டம் அதே போன்ற ஒரு மாதிரியான சம்பவம் தான் அங்கு நடக்கிறது. இன்னும் ஒரு கூட்டத்தை பார்க்கின்ற போது அவர்கள் சம்பினான நகங்களினால் தமது முகங்களையும் மார்பர்களையும் கீறி பிடிக்கிறார்கள். இவர்கள் தான் மனிதர்களின் குறைகளை துருவி துருவி ஆராய்ந்தவர்கள், மற்றவருடைய மானத்திலே விளையாடவர்கள், அவருடைய மாமிசத்தை ஒன்றும் மனிதர்கள் என்ற அதன் இவைகளை சொல்லாமல் அவர்கள் பெருமானார்கள் கூறுவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே ஏராளமான காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். இந்த பயணத்தில் தான் கனிமரங்களை விரிவாக பேசுவதற்கு நேரம் போதாது. இந்த பயணத்தான் இந்த சமூகத்திற்காக தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த கடமை
பரிசாக அளிக்கப்படுகிறது. மிஅராஜின் பரிசான தொழுகை கிடைக்கிறது. மிஅராஜின் இரவைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய வெகுமதியாக தொழுகையை கொடுத்தான். தொழுகை இருக்கிறதே அல்லாஹ்வுக்கும் மரியாதைக்கும் இடையிலான நேரடி தொடர்பான ஒரு இபாதத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மேலாக ஒழுங்கை சொல்லுகிறதே மிக பிரதானமான ஒரு சொல்லுதான் இந்த தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகை மூலமாக இந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு உதவி தர வேண்டும். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை சொல்லியிருப்பதை போல அதற்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா யக்ஃபுல் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத், யாரெல்லாம் தொழுகை விட்டார்கள் இஸ்லாத்தை பங்கிலே சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு பயணம் இந்த இஸ்லாமிய வாழ்க்கைய பயணம். இந்த பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரங்களிலாக அந்த வாழ்க்கையில வந்து பள்ளியிலே ஏராளமான படிப்பினைகளை ஏராளமான விடயங்களை சமூகத்துக்கு அளித்து இருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அந்த வகையிலே மிக முக்கியமாக இந்த ஷஅபானுடைய மாதம், ரஜபுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுகளை எங்களுக்கு எடுத்துச் சொல்ல விடயங்கள் ஒன்றுதான் நாவை பாதுகாக்குமாறு, தொழுகையை கடைபிடிக்குமாறு, அதே போல் நரகவாதிகளாக யாரும் ஆகிவிடக்கூடாது, யாரும் இந்த உலகத்திலே வீணான இந்த உலகத்தை கழித்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய விடயங்களை மேலாடைய பயணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதற்கு ஏற்றாற் போல் அந்த காட்சிகளை பார்த்து இந்த ஷஅபானுடைய காலத்தினுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். அதிகமாக சுன்னத்தான உணவுகளை ஈடுபடுவோம், அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக அந்த காலத்தில் நோன்பு இருப்போம். அந்த நோன்புகளோடு மிக முக்கியமான புனித நகரங்களில் ஒரு நகரமாக இருக்கின்ற அந்த வளர்ச்சியினுடைய பூமிக்காக எல்லோரும் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தோல்வோம் 5 நேரம். ஆனால் அங்குள்ள அவர்கள் ஒவ்வொரு நாளும் 6 நேரம் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஆடைகளை தேவைப்படுகிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய 5 நேரத்தோடு ஜனாஸா தொழுகை ஒரு நாள் சொல்கிறார்களே. எனவே நாம் நீங்களும் பெருநாளைக்கான ஆடைகளை வாங்கி தயார் பண்ணுகின்றோம். அந்த சமூகம் கப்பலுக்கு போன ஆடைகளாமல் கண்ணியமானவர்களை பிள்ளைகள் இருக்கிறார்கள், தகப்பனில்லை, தகப்படி இருக்கிறார்கள், பிள்ளைகளில்லை, அந்த குடும்பங்கள் இருக்கிறது, குடும்பத்துக்கு வீடு இல்லை. இப்படி கண்ணியமானவர்களை இருபத்தியான நிலை, பகுதிகள் இல்லாத நிலை, வைத்தியசாலை இல்லாத நிலை, இன்னும் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அன்று எப்படி இருந்ததோ இன்றும் அப்படியான கட்டங்களே ஒளிகளை வாழ்கிறது. இதை சில மீடியாக்கள், சில ஊடகங்கள் மறைக்கிறது, தெரியாமலே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். என்னுடைய முயற்சி தேவை, என்னுடைய துஆ தேவை, என்னுடைய திருவா தேவை. நிச்சயமாக அல்லாஹ் எப்போதும் உதவி காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்திலே எங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை நோக்கிக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளை நோன்புக்காக கைப்பிடிப்போம். அதே போல அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவோம். தான தர்மத்துக்காக, அதாவது ரமலானுக்கு முன்னதாக ரமலானுடைய மாதத்தில் செய்வார்கள், தொழில்களோடு கோபம் சொல்லுவார்கள். அப்படி இல்லாட்டி பகல் நேரமாக தான் செய்வார்கள். ரமலானுடைய காலங்களில் கடைகள் பகல் நேரத்துக்காக இரவு நேரம் போய்விடுவார்கள், தராவை சொல்வதற்காக, குர்ஆன் திலாவத்துக்காக. இப்படி ஏற்பாடே நிறைய செய்து வருவார்கள். அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏறிய காலங்களை போல அல்ல, சென்ற ரமலானை போனால வரக்கூடிய ரமலான் மிகவும் இக்கட்டான ஒரு ரமலான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஒருவருக்கு சுதந்திரமாக இருந்தாலும் இந்த நாட்டிலே அபயம் இல்லாதாவது பயமில்லாத ஒரு பூமியாக இருந்தால் மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் வரக்கூடிய ரமலானை அடைந்திருக்கிறார்கள். எனவே பொருளாதார ரீதியாக எங்களுக்கு மாதமே ஆய்வுபடுத்திக் கொள்வோம். அன்பாளர்களே, ரமலானுடைய காலங்களை வேலைகளுக்கு போய் நோம்பை கஷ்டமாக்கிவிடாதீர்கள். எனவே குடியுமானவர்கள் ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னதாக ஷஅபானுடைய மாதத்திலே எளிய மக்கள் நினைப்பதற்கிறார். அவர்கள் எங்களாக என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த பங்களிப்பு ஒவ்வொரு நாளும் 5 ஏழைகளுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா, சகர் ஏற்பாடு பண்ண முடியுமா, எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அவைகளை செய்யுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே நிறைய பேர் பட்டினியோடு வாழ்கிறார்கள். பகல் சாப்பிட்டால் இரவு சாப்பிடுவதற்கு எத்தனையோ பேர் தன்னுடைய அந்த மதரசா வீட்டையும் அந்த பாடசாலைக்கு செல்லக்கூடிய வீடுகளை கட்டிக்கொள்ள முடியாத நிலைமையிலே வருந்தி கோட்டுக்கு எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாளர்களே, நாங்கள் குளிர் கதையை விட்டுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஐசனை விட்டுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். வீட்டிலே சமைக்கின்ற உணவு போதாமல் கடைகளிலும் ஹோட்டல்களிலும் வாங்கி சாப்பிடுவதே. இன்னொரு சமுதாயம் அங்கே உணவு இல்லாமல் சமைத்துக் கொண்டிருக்கிற நிலையை. எனவே முக்கியமான உதவி ரமலானுடைய காலத்துக்கு முன்னால் ஷஅபானுடைய மாதத்தை ஆய்வு மேற்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ரஜபுடைய மாதத்திலே நடந்த அந்த சம்பவங்களை முன்னிறுத்தி இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ரமலானுக்கு முன்னதாக எங்களை நீ ஆயத்தப்படுத்துவதற்காக எங்களை அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடுவாயாக. யா அல்லாஹ் மகளை மறைத்து ஷஅபானை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் ஷஅபானின் துன்யா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடுவாயாக. யா அல்லாஹ் மாதத்திலே சுன்னத்தான நோவுடன் நோக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ஊருக்கு உதவி செய்த இந்த ஊரில் அதிக கருணை காட்டி எத்தனையோ நல்ல ஊர்களை எத்தனையோ சீதைகள் இதை விட்டு சென்று விட்டார்கள். நோவுடைய காலங்கள் ஈட்ட பலன்களை வழங்கிய எத்தனையோ சீதைகள் நோவுடைய காலங்களை இவ்வாறு ஏற்பாடுகளுடைய எத்தனையோ சீதைகளை விட்டு விட்டார்கள். அவருடைய மகள்களை பொருத்தி முழுவதாக்கியாளா இன்னும் நிறைய மக்கள் அதாவது இப்படியே கஷ்டமான வாழ்வதை போல தனவந்தர்கள் நல்ல அமைப்புகளை வாழ்ந்து நடக்கிறார்கள். அவருடைய மனங்களை நல்ல கொடுக்கின்ற தனியை போட்டுள்ளார்களா நீ கொடையாளன் கொடை கொடுப்பவர்கள் விரும்புகின்றாய். உன்னுடைய தன்மை அவருடைய உலகில் கொடையான தன்மையை போட்டுள்ளார். நீ அள்ளி கொடுக்க முடியாதா அந்த தன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை உன்னுடைய அடியாளருக்கு கொடுத்துள்ளார். நீ இரக்கமான அருமையாவா அந்த இரக்கமான சிவத்தை நல்ல கணவனுடைய உலகில் நீ போட்டு முடியாதா. யாவா இந்த வார்த்தை நாட்டவனை கபூசுவாயா இந்த நோக்கிற்காக பாடுபடக்கூடிய நிர்வாகிகளை கபூசுவாயாக. யார் நிர்வாகம் இல்லாமல் வெளியிருந்து நிறைய மக்கள் உதவி கொடுத்ததார்களா அவர்கள் நீ கபூசுவாயாக. அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கப்பள்ளி பள்ளியாக மஸ்ஜித் மஸ்ஜிதாக ஊராக பேசப்படக்கூடிய தாவிகளை கபூசுவாயா. இந்த ஊர் உதவி செய்த எல்லோரையும் கபூசுவாயா. இந்த ஊரில் வரக்கூடிய ஆட்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் தனவந்தர்கள் எல்லோரையும் கபூசுவாயா. சிறார்களை எதிர்காலத்தில் நல்ல இந்த துவாவை கேட்டுக்கொள்வாயாக. நல்ல நிலவரமான அனைவருடைய பாக்கியத்தை தந்துவாயாக. இந்த துவாவை கேட்டுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.